நம்ம அண்ணங்கட்சியில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அண்ணன் கோவப்பட்டார். அதுக்கப்புறம் இப்போ சமீப காலமாக சாட்டை வெளுத்து வாங்குறாரு. சரி, சாட்டையை விட்டு ஆள் இல்லை அப்படின்னு நினச்சா இப்போ நத்தம் சிவசங்கர் சும்மா பூந்து விளையாடுறாரு தம்பி. அவரோட ஸ்பீச்சை கேட்டிங்கன்னா நீங்களே மிரண்டுருவீங்க. இவரை விட இனி பேசுறதுக்கு ஆளே இல்லைங்கிற மாதிரி நம்ம நத்தம் சிவசங்கர் தம்பி பட்டை எடுக்கிறாரு. நீங்களே பாருங்கள், லைவாக பேசியிருக்காரு. நீங்களே கேளுங்க. பாட்டி வந்துருச்சு. ஒரு எதுகை முனையில சொல்லிட்டேன். இசகி சுப்பி ஐயா வர்றாரு ஸ்க்ரூட்னிக்கு. வேட்புமனு பரிசீலனை அளிக்கிற போது தோல்ல கையை போட்டு தம்பி எனக்கு நான் தம்பி மணலே அல்லல தம்பினாரு. நான் அவர்கிட்ட சொன்ன குற்றச்சாட்டுகள் ஏகப்பட்ட. ஐயா ஐயா உனக்கு இந்தா யாருன்னு சொல்லுங்க. யார இருங்க ஐயா அண்ணா அவனை விடுங்க. தலைவா யார மரியாதையா பேசுன? இங்க பாருங்க, யாருனே மரியாதை பேசுன? யார் அப்படித்தானே பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். என்ன மயிலா முடுங்க கொள்ள அடிக்கிற கோசை வலிக்குது நீ என் கூட்டத்துக்கு வந்து அடிக்காத உங்க தொடாத. என் கூட்டத்துக்குள்ள வந்துட்ட. கூட்டத்துக்குள்ள வந்துட்டா பிரபாகரன் பிள்ளைகள் நாகரிகமா உன்னை அனுப்புறான். உங்க அம்மா உன்னை பெத்த நேரம் நல்ல நேரம் மனசு ஓடி போயிரு. உன்னை உங்க அம்மா பெத்த நேரம் நல்ல நேரம் மனசு ஓடி போயிரு. வாயில வாக்கியரிசை போட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன். வாயில வாக்கியரிசை போட்டு அரசியல் வந்திருக்கேன். 10 வருஷம் நத்த விசுவாசம் எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டாம். 10 வருஷம் அமைச்சரா இருந்த நத்த விசுவாசம் எதிர்த்து அரசியல் பண்ணுவேன். உங்க இசைக்கு சுப்பையாருக்கு ஒரு ஆளே கிடையாது. விசுவநாதனுக்கு என் பேர் என்னடா போடா. நீங்க எல்லாம் ஒரு ஆளு மாதிரி தோணா துருத்தி நேரடியா வர சொல்றா. நேரடியா வர சொல்ற. இதே மாதிரி அவர் வந்து பேச சொல்றா. நான் பேசுறேன். உன் தொகுதிக்குள்ள நான் வந்து 2 மாசம் தான் ஆகுது. உன் தொகுதிக்குள்ள வந்து மொத்தமா 2 மாசம் கூட முழுமையிடல. 40 நாள் தான் ஆகுது. 40 நாள்லயே உனக்கு மண்டல பூஜை வச்சுட்டு 48வது நாளே மண்டல பூஜை வைப்பாங்க. உனக்கு 40 நாளே மண்டல பூஜை வச்சுட்டு ராஜா என்ன நான் இன்னும் 2 மாசம் இங்க இருக்குன்னா உன் கையில உன் தாலி எடுத்து கையில கொடுத்து போடுவேன். அதெல்லாம் வேற ஆச்சு. ஓத்தால குடிச்ச பாலை இப்ப கக்க வச்சு போடுவேன். நீ யாரா படிச்சு விட்டா நாகரிகமா நினைக்கிற? என்னைய மாதிரி கீழ்த்தரமா இறங்கி பேச யாருமே இல்ல. சாட்டையெல்லாம் என் பங்காளி எல்லாம் சும்மா நான் பேசி மான மரியாதை கெடுத்து போடுவேன். ஆனா என்னன்னா நல்லா படிச்சு விட்டேன், நிறைய படிச்சவன், பேராசிரியர், முனைவர், வழக்கறிஞர்னு போட்டு விட்டாங்க. அமைதியா போரு. இல்லைன்னா நான் ரொம்ப சல்லிப்பேன். இறங்கி அடிச்சுனா கோத்தவங்க வைப்பேன். எவனும் தாங்க மாட்டான். பார்த்து மரியாதை இருந்தது. இவர் வந்து சவுடால பேசுறாரு. இந்த தொகுதி இந்த மாவட்டம் நாசப்பட்டன திமுக காரனா அதிமுக காரனா? உனக்கு என்ன வெக்க வருது? உனக்கு இருக்க ரோசத்துல கொஞ்சமாச்சும் அவனுக்கு இருந்தா தும்பப்பூல தூக்கு போற மாதிரி எங்க அக்கா பேசுறான். தும்பப்பூல தூக்கு போட்டு சாகிற அளவுக்கு எங்க அக்கா பேசு. அந்த வளர்ந்தவனுக்கு தும்பப்பூ கூட பெருசா இருக்கு. போய் சாக சொல்லு. இவர் பேசுறாரு. இங்க பாருங்க, உங்க என் கையில வச்சிருக்க என்ன தெரியுமா? அவர் பேசினார்ல,